சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே அதிகரித்து வரும் இராணுவ மோதல் பிராந்தியத்தையும் உலகளாவிய அரசியல் பொருளாதார சூழ்நிலையையும் தீவிரமாக பாதிக்கும் நிலையை உருவாக்கியுள்ளது. தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள், கடல்வழி தாக்குதல்கள், நகர்ப்புற வெடிப்புகள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் ஆகியவை பல நாடுகளில் பாதுகாப்பு பதற்றத்தை அதிகரித்துள்ளன. குறிப்பாக தெஹ்ரான் உட்பட பல நகரங்களில் ஏற்பட்ட வெடிப்புகள், லெபனான் மற்றும் குவைத் போன்ற பகுதிகளில் இடம்பெற்ற தாக்குதல்கள் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவு விடுத்துள்ள முன்னெச்சரிக்கை இந்த மோதல் விரைவாக பரவிக்கொண்டிருப்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்திற்கான முக்கிய கடல் வழித்தடமான ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் பதற்றம் அதிகரித்ததால் எண்ணெய் விநியோகத்திலும் உலக சந்தையிலும் அதிர்ச்சி ஏற்படும் அபாயம் குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தாக்குதல்களை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளதுடன் போரின் மனிதாபிமான தாக்கம் குறித்து கவலைகளும் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஸ்பெயினுடன் வர்த்தக உறவுகள் தொடர்பான அரசியல் எச்சரிக்கைகள் சர்வதேச அரசியல் விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் இந்த மோதல் உலக பாதுகாப்பு, எரிசக்தி சந்தை மற்றும் சர்வதேச பொருளாதார நிலைத்தன்மைக்கு பெரிய சவாலாக மாறி வருகிறது. இவை தொடர்பான விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஈரான் எதிர்ப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த தீர்மானம் ஈரான் வளைகுடா நாடுகளின் மீது மேற்கொள்ளும் தாக்குதல்களை சர்வதேச சட்ட மீறல் என கூறியுள்ளது. தீர்மானம் பஹ்ரைன் தலைமையில் மற்றும் இந்தியா இணை அனுசரணை வழங்கிய நிலையில் 13 உறுப்பினர்கள் ஆதரவு வாக்களித்து 2 உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு கவுன்சில் தெஹ்ரானை பாரசீக வளைகுடா நாடுகளுக்கு எதிரான விரோத நடவடிக்கைகளை நிறுத்துமாறு வலியுறுத்தி தொடர்ச்சியான தாக்குதல்கள் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் என்று எச்சரித்துள்ளது. தெஹ்ரான் நகரத்திற்கு தெற்கே உள்ள பல பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல் இஸ்பஹான், காஷான், அக்வாஸ் மற்றும் சக்கேஸ் ஆகிய நகரங்களிலும் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. லெபனான் நாட்டின் அரமவுன் கிராமத்தில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு குழந்தை காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் போரின் விளைவுகள் வளைகுடா முழுவதும் தொடர்ந்து பரவி வருவதால் பல ட்ரோன்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்தை தாக்கியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானிய தாக்குதலை தொடர்ந்து தாய்லாந்து கொடியுடன் கூடிய கப்பலின் 3 பணியாளர்கள் கப்பலின் இயந்திர அறையில் சிக்கியுள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் ஈரான் தூதரை விளக்கம் அளிக்க அழைத்துள்ளது. போரின் பதற்றம் அதிகரித்து வருவதால் சிட்டி பேங்க் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டில் உள்ள தனது கிளைகளை மார்ச் மாதம் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் இந்த மோதல் வளைகுடா நாடுகள் மட்டுமின்றி உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையையும் பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் காரணமாக ஈரான் முழுவதும் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வசதிகள் சேதமடைந்துள்ளன என ஈரானின் துணை சுகாதார அமைச்சர் அலி யாஃபாரியன் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் இருந்து அல் ஜசீரா செய்தி நிறுவனத்துடன் பேசிய யாஃபாரியன் மருத்துவ குழுக்கள் அதிகரித்து வரும் உயிரிழப்புகளை சமாளித்து வருவதாகவும் அவர்களில் பலர் தாக்குதல்கள் நடந்த இடத்திலேயே கொல்லப்பட்ட பொதுமக்கள் என்றும் கூறினார். யாஃபாரியன் மேலும் கூறுகையில் குறைந்தது 1395 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் இடிந்து விழுந்த கட்டடங்களுக்கு அடியில் மக்கள் இன்னும் சிக்கியுள்ளார்கள். சமீபத்திய நாட்களில் நகர்ப்புறங்களில் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. 31 முக்கிய மருத்துவ வசதிகள் மற்றும் மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளன. அதில் 12 மருத்துவமனைகள் தற்போது செயல்படவில்லை. கடந்த 4 நாட்களில் 149 சுகாதார மையங்கள் பாதிக்கப்பட்டு சுமார் 100 சுகாதார மையங்கள் சேதமடைந்துள்ளன. 2 சுகாதார பணியாளர்கள் கடந்த 4 நாட்களில் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல்கள் பொதுமக்கள் மற்றும் மருத்துவ வசதிகளை நேரடியாக பாதித்துள்ளதாக வலியுறுத்தி மனிதாபிமான மற்றும் சுகாதார பிரச்சினைகளில் உடனடி கவனம் தேவைப்படுவதாக அவர்
அறிவுறுத்தியுள்ளார். மத்திய புலனாய்வு பிரிவு வெளியிட்ட உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள அமெரிக்க சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கு ட்ரோன் தாக்குதல் அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த அறிக்கைகளின்படி ஈரான் தொடர்புடையதாக இருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் அமெரிக்கா மேற்கு கடற்கரை பகுதிகளை குறிவைத்து நிகழக்கூடும் என கூறப்படுகிறது. அடையாளம் தெரியாத ஒரு கடல் கப்பலில் இருந்து ட்ரோன்கள் பயன்படுத்தி திடீர் தாக்குதல் நடத்தும் சாத்தியம் இருக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கலிபோர்னியாவில் உள்ள பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்புகளுக்கு பகிரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் தாக்குதலின் சரியான நேரம், இலக்கு அல்லது செயல்முறை குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அதிகரித்து வரும் இராணுவ பதற்றத்தின் பின்னணியில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இதனால் அமெரிக்க மேற்கு கடற்கரை பாதுகாப்பு அமைப்புகள் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஸ்பெயின் மீது கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் போரில் அமெரிக்காவிற்கு ஒத்துழைக்க மறுத்ததால் ஸ்பெயினுடன் உள்ள வர்த்தக உறவுகளை துண்டிக்கக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். இந்த கருத்து பெட்ரோ சான்செஸ் தலைமையிலான ஸ்பெயின் அரசு ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு அமெரிக்க இராணுவம் பயன்படுத்தும் தளங்களை வழங்க மறுத்ததை அடுத்து வெளியாகியுள்ளது. வெள்ளை மாளிகையின் தெற்கு புல்வெளியில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கூறுகையில், ஸ்பெயின் ஒத்துழைக்கவில்லை, அவர்கள் மிகவும் மோசமாக நடந்து கொண்டுள்ளனர், தேவையானால் ஸ்பெயினுடன் வர்த்தகத்தை துண்டிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நேட்டோ கூட்டணியுடனான பொறுப்புகளை ஸ்பெயின் சரியாக நிறைவேற்றவில்லை என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். நேட்டோவிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்றனர், ஆனால் தங்களுக்கான நியாயமான பங்களிப்பை செலுத்த விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஸ்பெயின் பிரதமர் தனது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை 3 வார்த்தைகளில் சுருக்கமாக கூறலாம் என கூறியதைத் தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. இந்த பதற்றமான சூழல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பிப்ரவரி மாதம் 28 அன்று நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் உருவானது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் பல வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் இந்த போர் சூழ்நிலை உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் உலக நாடுகளில் அதிகரித்து வருகிறது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் ஈரான் இஸ்ரேல் போர் சூழ்நிலையில் சமூக ஊடகங்களில் ஒரு முக்கியமான வதந்தி பரவியுள்ளது. அதாவது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வடகொரியா தூதரகத்தை இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் மூலம் அளித்ததாக கூறும் தகவல்கள் பரவலாக பகிரப்பட்டன. சில சமூக ஊடக பதிவுகளில் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது கடுமையான எச்சரிக்கை விடுத்ததாகவும் இது இஸ்ரேலின் மிகப்பெரிய தவறு என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உண்மை சரிபார்ப்பின்படி தெஹ்ரானில் உள்ள வடகொரிய தூதரகம் இஸ்ரேலால் தாக்கப்பட்டதாக எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை. அந்த தாக்குதல் நடந்ததாக உறுதிப்படுத்தும் தகவலை எந்த அரசாங்கமும் அல்லது நம்பகமான சர்வதேச ஊடகங்களும் வெளியிடவில்லை. வடகொரியா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதல்களை சட்டவிரோத இராணுவ ஆக்கிரமிப்பு என்று கடுமையாக கண்டித்துள்ளது. வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சகம் மாநில ஊடகமான KCNA வழியாக வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் அரசியல் தேர்வுகளை மதிக்க வேண்டும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் பிராந்திய அமைதியை பாதிக்கின்றன என தெரிவித்துள்ளது. மேலும் மொஜ்தபா ஹமேனி புதிய உச்ச தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை மதிப்பதாகவும் வடகொரியா தெரிவித்துள்ளது. இது முன்னாள் உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்ட பின்னர் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களின் பின்னணியில் வந்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கடல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை அச்சம் அதிகரித்து வருகிறது. இதனால் பல அரசுகள் அவசர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் எரிசக்தி பயன்பாட்டை குறைக்க வாரத்திற்கு 4 நாட்கள் வேலை செய்யும் முறையை அரசு அலுவலகங்களில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் மின்சாரம் மற்றும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதே நேரத்தில் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் அதிகாரிகள் வீட்டிலிருந்து வேலை செய்யவும் தேவையற்ற பயணங்களை குறைக்கவும் பொதுமக்களை ஊக்குவித்து வருகின்றனர். மேலும் மியான்மர் அரசு எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த மாறி மாறி வாகனம் ஓட்டும் நாட்கள் என்ற விதிமுறையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது.
தென்கிழக்கு ஆசியாவின் பல நாடுகள் தங்களுடைய எரிசக்தி தேவைக்காக வெளிநாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை பெரிதும் நம்புகின்றனர். குறிப்பாக இந்தோனேஷியா, வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா, புருனே ஆகிய நாடுகள் தங்களுடைய கச்சா எண்ணெய் தேவையின் 60% முதல் 95% வரை இறக்குமதியை சார்ந்துள்ளன. பல நாடுகளில் இருக்கும் எண்ணெய் இருப்பு மிகவும் குறைவாக உள்ளது. உதாரணமாக வியட்நாம் சுமார் 20 நாட்களுக்கு மட்டும், இந்தோனேஷியா 21 முதல் 23 நாட்கள், பிலிப்பைன்ஸ் 50 முதல் 60 நாட்கள், தாய்லாந்து சுமார் 65 நாட்களுக்குரிய எண்ணெய் இருப்பே உள்ளது. இதற்கு மாறாக ஜப்பான் 254 நாட்கள், தென்கொரியா 208 நாட்கள், சீனா 120 நாட்கள் என்ற அளவில் அதிக எண்ணெய் இருப்புகளை வைத்துள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த அரசுகள் நேரடியாக சந்தையில் தலையிட்டு வருகின்றன. தாய்லாந்து அரசு டீசலுக்கு தற்காலிக விலை வரம்பை அறிவித்துள்ளது. வியட்நாம் அரசு தனது எரிபொருள் விலை நிலைப்படுத்தல் நிதியை பயன்படுத்த தொடங்கியுள்ளது. எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக சில பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்கள் உற்பத்தியை குறைத்தல், ஒப்பந்தங்களை நிறைவேற்ற முடியாத நிலையை அறிவித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் போக்குவரத்து நீண்டகாலம் பாதிக்கப்பட்டால் எரிபொருள் விலை மேலும் உயரலாம், பணவீக்கம் அதிகரிக்கலாம். ஆசியாவின் பல பகுதிகளில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தை மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.